இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க சீத்தையாங்கிறது நான் தாமா. என்னமா வேணும் உனக்கு? பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பொம்மை ஃபேக்டரி இருந்துச்சுல்ல, ஆமா. அத பத்தி யார்கிட்ட கேட்டாலும் தெரியாதுங்கறாங்க. உங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அந்த ஃபேக்டரி அட்ரஸ் சொல்ல முடியுமா? அட கடவுளே, அது எப்பவோ இருந்தது. இப்ப அதுக்கான தடயமே இல்ல. இப்ப வந்து கேட்டனா அத பத்தி யாருக்குமா தெரியும்? அதான் உங்களுக்கு தெரியும்ல. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அங்க இருந்த உங்களுக்கு தான் அத பத்தி தெரியும். இங்க இருந்து நேரா போனனா அங்க ஒரு ராமர் கோவில் இருக்கும். அப்படியே இடது பக்கம் திரும்பினா அங்க பக்கத்துல இருக்கிற யாரு கிட்ட கேட்டாலும் எல்லாருமே சொல்லுவாங்க. நன்றி, ரொம்ப நன்றிங்க. இந்த பொண்ணு யாரு? எதுக்கு வந்திருக்கா? சொல்லு நாகு, என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ற? யாரோ ஒரு பொண்ணு பொம்மை ஃபேக்டரியை தேடி வந்திருக்கா. யாரு யார் அந்த பொண்ணு? அந்த ஃபேக்டரி எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கா? யாரு என்னன்னு தெரியலம்மா. ஏன் முன்னாடி தான் டீ கடையில் விசாரிச்சேன். பார்க்க எப்படி இருக்கா? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா? அதெல்லாம் தெரியாதுமா. ஃபேக்டரியை பத்தி விசாரிச்சதும் உங்ககிட்ட சொல்றதா நல்லதுன்னு ஃபோன் பண்ணேன். முதல்ல அவ யாருன்னு நான் பார்க்கணும். அவ கண்ணில் படாம உடனே அவளை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி வை. சரிங்கம்மா. அண்ணா. யார் மணி? என்ன வேணும்? அண்ணா, இங்க ஏதோ பொம்மை ஃபேக்டரி இருந்ததுல்ல, அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா? பொம்மை ஃபேக்டரியா? அதோ அந்த இடம் தான்மா. அது இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்த? யாரை தேடி வந்திருக்க? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஃபேக்டரியை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களம்மா. எங்க போனாங்கன்னு ஏதாவது தெரியுமா? அது தெரியாதுமா. ஆனா அங்க இருக்கிற சமாதியை பாக்குறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் இதே நாள்ல தான் ஒருத்தர் வந்து போய்கிட்டு இருப்பார். அவர் வந்துட்டாரா? அவர் இன்னும் வரலமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரா? அப்படின்னா என் பிறப்பு சம்பந்தப்பட்ட ரகசியம் ஏதாவது அவருக்கு தெரியுமா?